உங்கள் வீட்டோடைய டேப்லையும் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்முடைய பைப் கிளீனிங் ஒர்க்கை பார்த்துட்டு சென்னை மேடவாக்கத்துலேருந்து ஒரு கஸ்டமர் நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்லேயும் பைப்லைன் ஃபுல்லாகவே வந்து ஸ்கேலிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. வாட்டருடைய ப்ரெஷரும் ரொம்ப லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. டோட்டலாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 6 ஃப்ளாட் இருக்குது. 6 ஃப்ளாட்லேயுமே உங்களுக்கு வாட்டருடைய ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு தான் நமக்கு தண்ணி வருது. அதுவும் ஒரு டேப்பை திறந்தால் ஒரு டேப்பில் தண்ணி வரதே இல்லை. கண்டிப்பாக நம்ம இது கிளியர் பண்ணி கொடுக்க போகிறோம். கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு வாட்டருடைய ப்ரெஷர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுன்றதை நீங்களே பாருங்கள். இது மாதிரி உங்கள் வீட்டுடைய டேப்லையும் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வரும்போது பைப் லைன் ஃபுல்லாகவே நம்ம சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. 100% நம்மளால் பிளாக்கேஜை கிளியர் பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு ஸ்கேலிங் ஆனாலுமே கூட 100% நம்மளால் கிளியர் பண்ண முடியும். நம்ம இந்த கிளீனிங் ஒர்க்கை ஆசிட் யூஸ் பண்ணி தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆசிட் டைலூட் HCl ஆசிட் நம்ம பயன்படுத்துகிறோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இந்த ஆசிட் நம்ம பயன்படுத்தும் போது பைப்லைன் ஃபுல்லாக நம்மளுக்கு டேமேஜ் ஆகுமா ஆகாதான்றது. கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆசிட் பியூர் ஆசிட் கிடையாது, டைலூட் HCl தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே போல் PVC பைப்பில் இந்த ஆசிட் நம்மளுக்கு எந்த விதமான ரியாக்டும் ஆகாது. கண்டிப்பாக மெட்டல் பைப்பில் இந்த ஆசிட் நம்ம பயன்படுத்தவே கூடாது. எந்த அளவுக்கு ஸ்கேலிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்றது பாருங்கள். ஒரு 1.25 இன்ச்சு பைப்பில் ஒரு 3/4 இன்ச் அளவு கூட நம்மளுக்கு அதில் கேப் இல்லை. கிட்டத்தட்ட 4 ஃப்ளாட்டுக்கு இந்த ஒரே ஒரு 1.25 இன்ச்சு பைப்பில் டெலிவரி வந்து எடுத்திருக்காங்க. இதனாலேயும் கூட நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆகும். அதே போல் இந்த மாதிரி மேக்ஸிமம் சைட்டில் பார்க்குறோம். எல்லா பைப்பும் பார்த்தீங்கன்னா டெரஸ்லேயே வந்து கன்சீல்டு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம இப்போ பைப் ஃபுல்லாகவே ஆசிட் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான சோக்கிங் டைம் கொடுத்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு ஸ்கேலிங் வந்து கரைஞ்சி வெளியில் வருதுன்றதை பாருங்கள். இதை மாதிரி ஸ்கேலிங் நல்லா கரைஞ்சி வெளியில் வரணும் அப்படின்னா ஆசிட் நம்மளுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஆசிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். நார்மல் லோக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஆசிட் நம்ம பயன்படுத்திட்டு ஸ்கேலிங் கரையலை அப்படின்னா கண்டிப்பாக கரையாது. நல்ல ஒரு குவாலிட்டியான ஆசிட் நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த அளவுக்கு நமக்கு ஸ்கேலிங் வந்து கரைஞ்சி வெளியில் வரும். நம்முடைய வீடியோவில் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வீடியோ மட்டும் தான் நீங்கள் போடுறீங்க, பட் எப்படி ப்ரொசீஜராக பண்ணுன்றதை வீடியோவில் காமிக்க மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. எப்படி எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு கேட்குறீங்க. என்ன ரீசன்னால் நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு அந்த விஷயத்த நீங்களே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான். கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் இல்லாமல் இந்த ஒர்க்கை யாருமே பண்ணக்கூடாது. இந்த ஒர்க்கு பற்றின உங்களுடைய சந்தேகம் எதாவது இருக்கிற மாதிரினா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் தெரியாமல் நிறைய பேர் வந்து பைப்லைன் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.